வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சந்திரகலாவுக்கு கடுமையான கோபம். இந்த யாகசால பூஜை என் கணவர் சிவனாண்டி கையால் நடக்கும்னு நினச்சேன், ஆனால் நடக்கலை. இதை அந்த டிரைவர் பையன் அந்த ராஜராஜாவை கூட்டிகிட்டு போய் முடிச்சு வச்சுட்டான். ஆனால் அவன் மான மரியாதையோட போகக்கூடாது, அந்த ராஜராஜையை அவமானப்படுத்தணும், கும்பாபிஷேகம் அவன் கையால் நடக்கக்கூடாதுன்னா நான் இதை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சதி பண்ணுறாங்க. அதாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி நகையை ஒன்று எடுத்து ஒரு லேடிட்ட கொடுத்து, இது ராஜராஜா தான் எனக்கு தந்தார், அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குது, அவருக்கு பொண்டாட்டி நான் தான், இது சாமுண்டேஸ்வரியின் நகையை எனக்கிட்ட தந்திருக்காருன்னா எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள என்ன தொடர்பு இருக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க அப்படின்னு அந்த இடத்துல அந்த பொண்ணு ராஜராஜாவை அவமானப்படுத்துகிறாங்க. இது எல்லாமே சந்திராவின் திட்டம்தான். சந்திரா அந்த பொண்ணுக்கிட்ட நகையை எடுத்து கொடுத்த அந்த வீடியோ ஃபுட்டேஜை நம்ம ரேவதி அந்த கோவில் எல்லார் முன்னாடியும் காட்டி முகத்திரையை கிழித்து சந்திரகராவை அடிச்சு வெளுக்கிறாங்க காட்டி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு கலச பூஜையில் நம்ம கார்த்தி ராஜராஜாவை கூட்டிகிட்டு போய் பண்ண வச்சுட்டாரு. இது சிவனாண்டிக்கு அவமானமாக இருக்குது. சந்திராவுக்கு கால் பண்ணி, இந்த பாரு சந்திரா, என் கையால் இந்த கலச பூஜையை நடத்தணும்னு நினச்சேன், ஆனால் ராஜராஜாவை கூட்டிகிட்டு வந்துட்டான், நீ தான் அந்த ராஜராஜா வரமாட்டேன்னு சொன்னார்ல, அதுக்கு பிறகு எப்படி வந்தான் அப்படின்னு சொன்னார். அதுதான் எனக்கு புரியாத புதிர் இருக்குது. என் அக்காவே ராஜராஜா மாமா அனுப்பி வச்சா, இது என்ன விஷயம்னு தெரியல, அவள் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்க. ஆனால் இந்த ராஜராஜா அந்த கலச பூஜையை முடிச்சுக்கிட்டு நிம்மதியாக போகிறாரு, அவருக்கு அவமானம் கிடைக்கணும், அந்த அவமானத்தில் அவருக்கு கையால் கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது அப்படின்னு ஊருக்காரங்க சதி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு அந்த இடத்துல பார்த்தோன்னா சந்திரா பயங்கரமாட்டு வீரோலேருந்து ஒரு நகையை சாமுண்டேஸ்வரிக்கு நகையை எடுக்கிறாங்க, ஒரு லேடிட்ட கொடுக்குறாங்க. இதை அந்த கோயிலில் கலச பூஜை நடக்குது, அந்த ராஜராஜா எனக்கு தந்தார், அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு நீ கொண்டு போய் காட்டி நிரூபி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த லேடியும் அந்த நகையை வாங்கிக்கிட்டு சந்திரா சொன்ன திட்டத்தோடு கோயிலுக்கு வராங்க. கலச பூஜையை நல்லபடியாக முடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ராஜராஜாவை பார்த்து ஊர் மக்கள் முன்னாடி ஒரு பழியை தூக்கி ராஜராஜா மேலே தூக்கி எறிகிறாங்கன்னு சொல்லலாம். இந்த பாருங்க, இந்த ராஜராஜா எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது, அவர் நான் பணம் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்க நேரம் அவர் பொண்டாட்டிக நகையை தூக்கி தந்துக்கிட்டு இதை இப்போ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொன்னார். உண்மையாட்டே அவர் நல்ல மனுஷன் கிடையாது, எனக்கு கூட வாழ்ந்திருக்காரு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சந்திராவின் சதி திட்டப்படி அந்த லேடியும் பேசுகிறாங்க. நம்ம கார்த்தி, நீங்கள் தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க, அவர் அப்படிப்பட்டவர் இல்லை, எங்கள் மாமாவை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார. நீங்கள் வாய முடுங்க தம்பி, அவரை பற்றி நான் சொல்கிறேன், அவர் பொண்டாட்டிக நகையை எடுத்து தந்திருக்காரு, இதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்னாரோ. இருக்குது, ஆதாரம் இல்லாமல் நான் பேசலை அப்படின்னு பைக்கில் இருந்து அந்த பெரிய தங்க சங்கிலியை எடுத்து காட்டுறாங்க. இது யாருக்குன்னு தெரியுமா? சாமுண்டேஸ்வரி அம்மாவுக்கு தான். அதை தான் எடுத்து என்கிட்ட நீ பணம் தேவைன்னா இதை தூக்கி வச்சுக்க அப்படின்னு என்கிட்ட தந்தார், இப்போவாது நம்புறீங்களா அப்படின்னு ஊர் மக்கள் முன்னாடியே குண்டை தூக்கி இறக்க நேரம் அப்படியே தலை சுற்றுனது கிடங்க நம்ம ராஜராஜா நிற்கிறாங்க. மாப்பிள்ளை, தப்பு நடந்திருக்கு, நான் இப்படிப்பட்டவன் இல்லை, ஐயோ மாமா, இந்த லேடி வேணும்னே உங்கள் மேலே பழியை கொண்டு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனாண்டி இந்த சாக்கில் அவர் இது நம்ம சந்திரா அனுப்பிவிட்ட லேடி தான், சரியே ராஜராஜாவை சிக்க வச்சுட்டாங்க, இதுக்கு தான் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஊர் மக்கள் முன்னாடியே இந்த லேடி வெளுத்தெடுத்துட்டீங்களே, எல்லாரும் கும்பாபிஷேகம் ராஜராஜா கையால் நடக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த ராஜராஜா எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு இப்போ தெரிஞ்சுட்டா, இவ்வளோ பெரிய அவமானம் பழி எல்லாம் செய்யக்கூடியவர் தான் ராஜராஜா. அவன் சாமுண்டேஸ்வரியை விட்டுக்கிட்டு இன்னொரு லேடி கூட தொடர்பு வச்சுருக்கான், சாமுண்டேஸ்வரிக்கு செயினே எடுத்து கொண்டு கொடுத்துருக்கான், இப்படிப்பட்டவன் கையாலேயா கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜராஜா இல்லை இது போய் மாமா கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்னா, நம்ம ரேவதி தன்னோட வீட்டில் கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது, அதுலேருந்து அம்மாவோட நகை எடுத்தது வேறு யாரும் இல்லை, இந்த சந்திரா தான் அப்படின்னு உள்ள வீடியோ ஃபுட்டேஜை எடுத்து கொண்டு காட்டுறாங்க.
சந்திராவின் முகத்திரையை வந்து இந்த லேடிக்கிட்டும் சந்திராவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து போட்டு கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி அந்த லேடியை அடித்து சொல்லுங்க, எங்கள் சித்தியும் இந்த நகையை உங்ககிட்ட தந்தவங்க தானே அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஆமாம்மா, பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்கள் சித்திகிட்டேருந்து இந்த நகையை வாங்கி நான் வந்து ராஜராஜா மேலே இவ்வளோ பெரிய பழியை உருட்டி தள்ளிட்டேன், என்ன மன்னிச்சிருமா, உங்களுக்கு அறிவில்லையா? அப்போ நீ வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க ஊர் மக்கள் முன்னாடி. எங்கள் அப்பா கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாதுன்னு தான் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. சிவனாண்டி கையால் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு எங்கள் சித்தி ஆசைப்பட்டு இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் கோபத்தோட சந்திராட்ட போகிறாங்க, வெளுத்தெடுக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் மாமா மேலே இப்படி ஒரு பழியை நீ வந்து தூக்கி சுமத்துவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளுத்தெடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். நம்ம ரேவதி வீட்டிலுக்கு போனதோட அம்மா உன் தங்கச்சியின் பித்தலாட்டத்தை பாரு, மாமா வந்து எவ்வளோ தூரம் இருந்தால் இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு பாருமா, நம்ம அப்பா மேலே ஒரு பெரிய பழியை உருட்டி தள்ளி ஊர் மக்கள் முன்னாடி வந்து அவமானப்படுத்தி நம்ம அப்பாவுக்கும் அந்த லேடிக்கும் தொடர்பு இருக்கதாட்டம் உன் செயினை உன் வீரகுள்ளேருந்து எடுத்து அந்த லேடிகிட்ட கொடுத்து நம்ப வச்சு ஊர் மக்கள் முன்னாடி ஒரு அவமான பழியை வந்து தூக்கி போட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டில் தான் இப்போ சுற்றி கேமரா வீடியோ இருக்குது. அதில் என்ன சித்தி வந்து இங்கேருந்து கலாண்டுட்டு போன ஃபுட்டேஜை தூக்கி போட்டு நிரூபிச்சிட்டோம், அப்பா மேலே இருந்த பழியை மீட்டுட்டோம். ஆனால் சித்தி வந்து தப்பு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்ன சந்திரா சொல்கிற, என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்க நேரம், அக்கா நீ எதுக்காக மாமையை வந்து கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கலச பூஜைக்கு அனுப்புனா, இனி அவர் கையால் கும்பாபிஷேகம் நடந்தால் அந்த ராஜசேதுபதி கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றினது மாதிரி ஆயிடும், அது நடக்கக்கூடாதுன்னா இப்படியெல்லாம் செய்யணுங்க்கா அப்படின்னு சொன்ன நேரம், அப்படியே ஓங்கி ஒன்று நம்ம சப்புனி வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திராவுக்கு அடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மாப்பிள்ளை மேலே இப்படி ஒரு பழியை நீ உருட்டி தள்ளியிருப்ப சந்திரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு சொல்கிறாங்க, என் மாப்பிள்ளைக்கு மேலே ஊர் மக்கள் கேவலமாக சொல்ல அளவுக்கு நீ வந்து இப்படி ஒரு பழியை உருட்டி தள்ள, உனக்கு உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ண எப்படி சந்திரா மனசு வந்து அப்படின்னு வந்து கேட்குற நேரம், ராஜ சேதுபதியோட பையன் தானக்கா நம்ம மாமா, அவர் கையால் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது, அதுக்காக தான் செய்தேன். அப்போ இல்லை அம்மா, சித்தி செய்த பித்தலாட்டம் எனக்கு நல்லாவே தெரிவு, அப்பா கையால் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது, அந்த சிவனாண்டி கையால் வந்து நடக்கணும், இவங்க மாப்பிள்ளை இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது, அதுதான் இவங்களோட திட்டம் அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம திட்டத்தை எல்லாம் இந்த ரேவதி புட்டுன்னு வச்சுட்டா, நம்ம எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு இருந்த மாதிரி இருக்க அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. இனி இதுக்கு மேலே ஏதாவது இந்த கும்பாபிஷேகத்துல வேலையில் தில்லு முள்ளு பண்ணால் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரியே வந்து சந்திராவை ஓன் பண்ணுறாங்க. சந்திரா நம்ம திட்டம் எல்லாம் வந்து முறியடிச்சிட்டு அந்த லேடியை கொண்டு விட்டு ராஜராஜாவும் அவமானப்படுத்திட்டோன்னு நினச்சா அது நம்மளுக்கே வினையாக வந்துட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம சிவனாண்டி சந்திரகலா இவங்க 2 பேரும் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி, எங்கள் மாமா கையால் கும்பாபிஷேகத்தை நடத்தியே தீர்ப்பேன் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து உறுதியாக இருக்கு.